நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒரு யாகத்தை பற்றியது. இந்த யாகம் ஏன் செய்யப்படுகிறது என்பதை பலரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த யாகம் உண்மையில் எப்படி நடத்தப்படுகிறது, ஒவ்வொரு கட்டமாக என்னென்ன நடைபெறும், அதை விரிவாக பார்ப்போம். தீபச்சண்டி மகாயாகம் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் பண்ணல, நம்ம தான் பண்ணியிருக்கோம். முதல்ல எதுக்கு இந்த சண்டி பண்ணணும், சண்டி என்ன அவ்வளோ பெரிய விசேஷமா, இதுக்கு முன்னாடி சப்தசதி பண்ணிங்க, அது வேறு மாதிரி சொன்னீங்க, அப்படி என்ன இருக்குது, எல்லா சண்டியோட இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சின்னதாக ஒரே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு முறை பாராயணம், ஒரு முறை ஹோமம் பண்ண அப்படின்னா அது சாதாரண சண்டி. அது பண்ணுறதுக்கே நிறைய பொருள் செலவாகும். அதை தாண்டி அம்பிகையோடைய அருள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு முறை யாகம் 9 முறை பாராயணம் பண்ணி அந்த யாகம் பண்ண அது பேர் நவச்சண்டி யாகம்னு பேர். அதுக்கப்புறம் 100 முறை ஹோமம், 100 முறை பாராயணம், 10 முறை ஹோமம் பண்ண அது பேர் சதச்சண்டி யாகம்னு பேர். 1000 முறை அந்த பாராயணம் பண்ணி 100 முறை ஹோமம் பண்ணால் சகஸ்ர சண்டி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தவம் அப்படின்னு தான் சொல்லும். முதலில் தீபசண்டி யாகம் நடைபெறும் இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்படும். யாகம் நடைபெறும் இடத்தை வெறும் ஒரு மண்டபமாக பார்க்க மாட்டார்கள். அது தெய்வீக சக்தி இறங்கி அருள் புரியும் புனித இடமாக கருதப்படுவதால் மஞ்சள் நீர் தெளித்து கோலங்கள் போட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி மலர்களால் அலங்கரித்து யாகசாலை அமைக்கப்படும். அதன் பிறகு யாகசாலையின் நடுவில் யாக குண்டம் அமைக்கப்படும். இதற்காக செங்கற்களால் சதுரம் அல்லது ஆகம முறையில் குறிப்பிட்ட வடிவத்தில் ஹோம குண்டம் அமைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் யாக குண்டத்தை சுற்றிலும் 108, 216, 1008 அல்லது சில பெரிய யாகங்களில் ஆயிரக்கணக்கான நெய் தீபங்கள் வரிசையாக அமைக்கப்படும். ஒவ்வொரு தீபத்திலும் நெய் நிரப்பி பருத்தி திரி வைத்து ஏற்றுவார்கள். அந்த 1000 தீபங்கள் ஒன்றாக எரியும் காட்சி அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை வழங்கும். சண்டி யார் என்றால், உலகத்திலே எல்லா விதமான ஆற்றல் சக்தியை பெற்றவள் இந்த சண்டிகாதேவி. இந்த சண்டிகாதேவியோட அனுகிரகத்தை பெறுவதற்கு பெரும் பாக்கியம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களையும் போக்கக்கூடிய ஒரே தேவி இந்த சண்டிகாதேவி தான். மக்களுக்கு எத்தனையோ விடயங்கள், பாப்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து நவக்கிரக தோஷங்கள், சாந்தி கர்மணி சர்வத்திர ததா துஷ்வப்ன தரிசனே கிரக பீடாசு சோக்ராசு மகாத்மியம் சுருணியான் மம. தேவி மகாத்மியத்தை கேட்ட மாத்திரத்திலே தேவியானவள் நமக்கு எல்லா விதமான உபாதைகளிலிருந்து நம்மை காப்பாற்றவன் என்று சத்திய பிரமாணம் பண்றார். ஏபி சமய சமானித்யம் சோஷதேய சமாகிதா தஸ்யாகம் சகலாம் பாதாம் சமயிஷ்யாமி சம்சயம். சந்தேகமின்றி நம்மளை காப்பாற்றுகின்றாளாம். நான் வித்யா கார்த்திக் ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க ரொம்ப நாளாக அவங்களோட எல்லா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் வெரி நேச்சுரல், வெரி அவுட் ஸ்போக்கன். இது எனக்கு அந்த சண்டி யாகம் நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நடக்கிறது இல்லை, வெரி ஃபியூ இடத்துல தான் நடக்கும். ஸோ ஐ வாண்ட் டு கம் ஃபார் திஸ். இது தீபம் சண்டி யாகமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளே பண்ண முடியும். இது we can do it ourselves. சங்கல்பம் நம்மளுக்கு பண்ணி, ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அஃப்கோர்ஸ் யாகத்தில் எப்போவுமே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம எவ்வளோதான் நெகட்டிவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் அண்ட் த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த யாகமோட சாண்ட் எல்லாமே it gives a very positive. இதற்கு பிறகு யாகம் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக முதலில் விநாயகர் பூஜை நடைபெறும். அதன் பின்னர் புண்ணியா ஹாவாசனம் செய்து புனித நீரால் யாகசாலை முழுவதும் தூய்மைப்படுத்தப்படும். அதன் பிறகு கலச ஸ்தாபனம் நடைபெறும். வெள்ளி அல்லது செம்பு கலசங்களில் புனித நீர் நிரப்பி மாம்பழ இலைகள், தேங்காய், மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றுடன் கலசங்களை அலங்கரித்து சண்டி தேவியை மந்திரங்களால் ஆவாகனம் செய்வார்கள். அதற்கு பிறகு யாகத்தின் மிக முக்கியமான பகுதி தொடங்குகின்றது. வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேவி மகாத்மியம், அதாவது துர்கா சப்தசதி பாராயணம் செய்ய தொடங்குவார்கள். இதில் உள்ள 700 ஸ்லோகங்களும் முறையாக உச்சரிக்கப்படும். அதே நேரத்தில் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே என்ற நவாக்ஷிரி மந்திரமும் ஆயிரக்கணக்கான முறை ஜபிக்கப்படும்.
இந்த மந்திரங்களின் ஒளி அந்த இடம் முழுவதும் சக்தி அதிர்வலைகளை உருவாக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த அற்புதமான நவச்சண்டி யாகத்தை கலந்து கொண்டாலும், இது பற்றி செய்தியை கேட்டாலும், மற்றும் இந்த தேவி மகாத்மியம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலே நம்மளுடைய பாவங்கள் விலகுகிறது அப்படின்னு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு. அதனால் இதை பார்த்துனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, துக்கம் திராயத்தே அன்னையநிதி துர்கா அப்படின்னு துர்கைக்கு பேர். துக்கமன் என்கிற அசுரனை சம்ஹாரம் செய்ததுனால துர்கா அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அந்த துர்கா தான் இங்கே 18 கைகளோட அஷ்டாதசபஜ மகாலட்சுமி துர்கையாக இருக்கிறாள். அதனால் நமது அனைத்து விதமான துக்கங்களும் போக்கக்கூடியது தான் இந்த சண்டியாகும். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலோ இல்லை அது இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை லைவாக பார்க்கக்கூடிய ஒத்தொத்தருக்கும் அவங்களுடைய துக்கம்லாம் போயிடும். நினைக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சண்டியாகும் இது. அதன் பிறகு ஹோமம் ஆரம்பமாகும். யாக குண்டத்தில் அக்னி வளர்க்கப்பட்டு ஒவ்வொரு மந்திர உச்சரிப்பிற்கும் நெய் சமைத்து நவதானியங்கள், மூலிகைகள், பழங்கள், தேன், எள், அரிசி, பூக்கள் போன்றவை ஆகுதியாக சமர்ப்பிக்கப்படும். ஒவ்வொரு ஆகுதியும் சண்டி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுவதாகவும் அதன் மூலம் பக்தர்களின் வேண்டுதல்கள் தேவியை அடைகின்றன என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் யாகசாலையில் இருக்கும் அனைத்து தீபங்களுக்கும் குங்குமம், மஞ்சள், மலர் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்வார்கள். தீபம் என்பது வெறும் விளக்கு அல்ல, அது தெய்வீக ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. இருளை அகற்றி ஒளியை வழங்குவது போல அறியாமையை நீக்கி அறிவை வழங்கும் சக்தியின் சின்னமாக தீபம் போற்றப்படுகின்றது. யாகம் நடைபெறும் முழு நேரத்திலும் உடுக்கை, சங்கு, மணி, நாதஸ்வரம், தவில் போன்ற மங்கள இசைகள் ஒலிக்கும். வேத மந்திரங்கள், தீபங்களின் ஒளி, யாக அக்னியின் ஜுவாலை, பக்தர்களின் பக்தி இவை அனைத்தும் ஒன்றிணைந்து அங்கு ஒரு அபூர்வமான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. சக்தியின் ஒவ்வொரு ரூபத்தையும் தனித்தனியே மந்திரங்கள் கூறி அம்மனை தீபத்தில் ஆவாகனம் செய்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கோலத்தை சுற்றியுள்ள ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றி சக்தி காப்பு போடப்படுகின்றது. யாகம் நிறைவடையும் கட்டத்தில் பூரணாஹூதி நடைபெறும். இது யாகத்தின் மிக முக்கிய இறுதி நிகழ்வாகும். பெரிய பூரணாஹூதி பொருட்கள், நெய் மற்றும் சிறப்பு ஆகுதிகள் அக்னியில் சமர்ப்பிக்கப்படும். இதன் மூலம் யாகம் முழுமை பெற்றதாக கருதப்படுகின்றது. அதன் பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அனைத்து தீபங்களையும் ஒன்றாக காட்டி சண்டி தேவிக்கு சிறப்பு ஆரத்தி எடுப்பார்கள். அந்த தருணத்தில் பக்தர்கள் அனைவரும் கைகளை கூப்பி தேவியின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். பின்னர் கலச பூஜையில் பயன்படுத்தப்பட்ட புனித நீர் தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். குங்கும பிரசாதம் வழங்கப்படும். பல கோவில்களில் அன்னதானமும் நடைபெறும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தீப சண்டி யாகம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, ஒளியின் மூலம் தெய்வீக சக்தியை வழிபடும் ஒரு ஆன்மீக மரபாகும். இந்த யாகத்தின் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு தீபமும் ஒரு ஆன்மீக அடையாளத்தை கொண்டுள்ளது. அதனால் இந்த யாகம் சக்தி வழிபாட்டில் மிகவும் உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. இவ்வாறாக வேத மந்திரங்கள், யாக அக்னி, 1000 தீபங்களின் ஒளி மற்றும் பக்தர்களின் இறை நம்பிக்கை ஆகியவை ஒன்றிணைந்து நடைபெறும் அரிய சக்தி வழிபாடே தீப சண்டி யாகம். இதை பார்ப்பவர்கள் சகல சௌபாக்கியமும் அடைந்து நிம்மதியாக வளமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த தீப சண்டின்றது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பிளானே பண்ணலை. திரு வித்யா கார்த்திக் என்று சொல்லக்கூடிய நல்ல ஜோசியத்தில் நல்ல சிறந்தவர்களாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, இது மாதிரி நாங்கள் இங்கே உடனே சொன்னாங்க, இது மாதிரி இங்கே ஒரு சண்டி ஹோமம் செய்யணும்னு நினைச்சாங்க. அப்போ சகசர சண்டியா செய்யணும்னு நினைச்சாங்க. சில விஷயங்கள், ஏன்னா முதல்ல துவங்கும் பொழுது சத சண்டியா தொடங்கி அப்புறம் எடுத்தது சகசர சண்டி செய்யல. கண்டிப்பாக அடுத்த வருடம் இதை விட இன்னும் பிரமாதமாக நிறைய மக்கள் மத்தியில் செய்ய போகிறாங்கன்றது தெரியும். உச்சக்கட்டமான ஒரு அற்புதமான இந்த பூஜை தான் தீப சண்டி. நிறைய இடத்துல சண்டி ஹோமம் செய்வாங்க, தீப சண்டி நான் செஞ்சு பார்த்தது கிடையாது.
இந்த இடத்துல தீபச்சண்டி உங்களுடைய நலனுக்காக அம்பாளை முன்னிறுத்தி நீங்க கேட்கலாம், என்னங்க நாங்க அவங்க செய்யறாங்கன்னு. அவங்க வந்து அம்பாளுடைய அடியவராக இருந்து அவங்க அம்பாளை முன்னிறுத்தி இதை செய்யறாங்க. எல்லாம் வளமும் எல்லாம் நலமும் பெற்று எல்லாரும் சந்தோஷம் அடைவதற்காக, லோக சேமார்த்தத்துக்காக. இன்னைக்குதான் உலகம் என்னது எல்லினோவா, இன்னும் நெருப்பா கொதிக்குதான், தாரா கொதிக்குதான். இதெல்லாம் வந்து அந்த நெருப்பினால் அணைக்கப்படும். இந்த நெருப்பினால் அணைக்க வேண்டும், எல்லாம் உலகம் எல்லாம் சேமமாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். உங்களுடைய விளக்குல இந்த சகஸ்ர சண்டியில் இருக்கக்கூடிய அந்த பாராயணம் 13 அத்தியாயத்தையும் பாராயணம் பண்ணி நவாங்க பூஜை அம்பாளுக்கு பண்ணி இந்த யாக குண்டத்தில் என்ன இருக்கோ அதை அங்கே வந்த எல்லா பக்தர்களுடைய எல்லாமே நெருப்பு தானே. அக்னி பிளம்பொன்று கண்டே நாங்கள் ஒரு கட்டில் பொந்திடை வந்தேன் வெந்து தளிந்தது காடுமறை. இத்திரூண்டு அது சின்ன ஒரு குஞ்சு புகையாக இருந்தாலும் அது காட்டையே அழிக்கும். அவ்வளோ பெரிய அது ஹோமம் புகையாக இருந்தாலும் அது நல்லது பண்ணும். இத்திரூண்டு உங்கள் வீட்டு விளக்காக இருந்தாலும் அது இருளை அழிக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த சின்ன விளக்கின் ஒளியில் அந்த பிரம்மாண்டமான அந்த நாயகியை அந்த ரூபினை ஏற்றி இன்று தீபச்சண்டி உலகத்தில் நடைபெறாத வண்ணம் நடந்து கொண்டிருக்கு. தரிசனம் தொலைக்காட்சியும் அதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இதை பார்த்தவங்க, இதை கேட்டவங்க சத்தியமாக புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த பிறவி பலனை அடைந்து விட்டீர்கள். வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை.